சும்மா இருப்பான். அதுக்குள்ள பானத்தை போட்டுருவான். அதனால பேசின்னு இருந்தா நேரம் கடந்துடும். சரி, எந்த பக்கம் காதுல கட்ட விரல வைக்கிறனோ அந்த பக்கம் திரும்ப வரும். ஆகட்டும். அதனால ஓட்டுமே பானம் என்றால் இது என்ன? இது ஆமா, எதை நீ குறிவைத்து இப்பொழுது அர்ஜுனனை தாக்கப் போகின்றாய்? உன்னை இலைய எடுக்க சொன்னாங்களே தவிர இலைய என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்றேன் கேளியா. என்ன அர்ஜுனுடைய மார்புக்கு குறிவைத்து அவனை தாக்கல் செய்தால் நீயே வெற்றி பெறுவாய். அதாவது எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். கழுத்துக்கு நேரா நான் குறி வைக்கலாம் நினைக்கிறேன். நீ சிரசுக்கும் மாறுக்கு நேரா குறி வைன்னு சொல்றேன். ஆமா, அப்படியே ஒரு வேளை உன் பேச்ச கேட்டு நான் பானத்தை போறேன், காண்டிமா இறந்து போறான்னு வச்சுக்க, பேரு புகழ் யாரு கிடைக்கும்? சொல்லிதான் கர்ணன் பானம் விட்டான். அதனாலதான் கர்ணனுக்கு வெற்றி கிடைச்சது. அப்படி என்றால் பானம் போறவனானு பேரு நிறைய பேர் இப்படிதானே பண்றாங்க. கம்பெனில 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிடுது. பணம் கொடுக்குறவங்க வானரு. ஆமா, ஓத வாங்குறது வாத்தியாரு. 4 பேர் வேற இடம் போடுவான் 500 ரூபாய். அப்ப வாத்தியார் பழனி அடிக்க வேண்டுமா? அதுக்குதான் நீயே கடை கொடுப்பாய். இந்த பெரிய மனுஷன் பேச்ச கேட்க வேண்டிய நீ. ஏயோ வயசானவன் சொல்றேன், அவன் மார்புக்கு குறிவைனா சிறையே சிறதானா, அதனால அவன் சிறசுக்கு தான் நான் குறி வைப்பேன். என் பேச்சை கேட்காத உனக்கு நான் ரத ஓட்ட விரும்பவில்லை. நான் இப்பொழுது என்னுடைய நாட்டுக்கு போறேன். தகுந்த நேரம் பார்த்தாயா? கண்ணன் துணிவோடு போருக்கு வந்துள்ளான். இப்போது என் கருத்தில் உள்ள இந்த வார்த்தையால் அவன் உள்ளத்தை விடுகின்றேன். என் தாய் உரைத்த வார்த்தை நினைவுக்கு வந்துவிட்டது. ஆகையினால் இதோ அஸ்வச்சனா நாகக்கனை விடுகிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 100 விடம் பால் ஊற்றி என்னை வளர்த்தாய். ஆனால் இப்பொழுது அவனுடைய சிரசை கொண்டு வரும்படி கூறினார். ஆனால் அவனுடைய சிரசிலே இருக்கக்கூடிய அவனுடைய முடிதான் எனக்கு கிடைத்தது. ஆகையால் மீண்டும் என்னை விடு, அவனுடைய தலையை நான் கொண்டு வரும் பாதத்தில். நன்றி கட்டணாகவே பால் குடித்த வீட்டிலே பகை நினைந்த காரணமாய் போய்விட்டது. என் தாய்க்கு நான் கொடுத்த வாக்கு ஒரு கணக்கு மேல் விட மாட்டேன் என்று. அப்படி என்றால் உன்னை என் கரத்தினால் எடுத்து பாட பிரயோகம் செய்ய மாட்டேன். என் முகத்திலே விழிக்காதே போ. நீ என்னை மறுத்து விட்டாய். ஆகையால் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன் நான். உன்னுடைய இதோ இந்த தேர் தட்டிலே என்னுடைய சிரத்தினால் அடித்து
முடிந்து விட்டது. இதோ தோல் வடித்து தூக்குகிறேன் ரதத்தை. இந்த குருட்சேத்திரத்திலே ரதத்தை தூக்குகிறேன். நான் தகுந்த சமயம் கோடைக்கணையை கண்டிப்பாக ஆமா. இந்த நேரத்திலே ரதத்தட்டிலே இந்த அங்கிதேச அதிபதி கொடைவள்ளல் கர்ணன் ஒற்றை காட்டேரி போல தலை கழித்த மரம் போல தனிமையிலே நின்று கத்துகிறேன், கதறுகிறேன். உற்றார் எங்கே? உறவினர்கள் எங்கே? சொந்தங்கள் எங்கே? பந்தங்கள் எங்கே? பிறந்தவன் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். உண்மை. ஆமா. என்ன இது? நான் பானத்தை ஏந்தினேன். இன்னும் கர்ணன் ஏன் சாகவில்லை? பானமானது ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது. குருதிகள் எல்லாம் கீழே சுட்டு சுட்டாகி விழுகிறது. ஆனால் அவன் உயிராக முழுவதும் பிரியவில்லையே. அர்ஜுனா, ஆமா. ஒரு கணம் பொறு. அவன் செய்த தான தர்மங்கள் அவனை தடுத்துக் கொண்டிருக்கிறது உயிர் பிரியாமல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நானும் பெறலாம் என்று ஓடோடி வந்தேன். ஆனால் இவர் இருக்கும் நிலைமையை பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. சரி, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். கண்ணா, ஐயா, யார் அது? நான் ஏழை பிராமணன். ஐயா,